அடியாத பிள்ளை படியாது என்றால் படிப்பை மாத்திரமல்ல, அடியாத பிள்ளை படியாது. படியாது என்றால் மடியாது. படியாது என்றால் அமைதியாகாது அல்லது ஓய்வாக இருக்காது, திருந்தாது என்ற அர்த்தத்தில் தான் அது அந்த பழமொழி கூறப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அடிப்பது பொறுமை இல்லை, எமக்கு பொறுமை இல்லை. எமக்கு பொறுமை இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அமைதியாக அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை தண்டிக்காமல் தண்டிக்கலாம். பெரிய கொலையா செய்கிறார்கள், கற்பழிப்பா செய்கிறார்கள், அல்லது களவா எடுக்கிறார்கள் இல்லையே. சிறிய சிறிய தவறுகள், சிறிய சிறிய விடயங்களில் தான் அந்த அக்கறை இனம் இருக்கிறது. அவர்கள் மெச்சூரிட்டி, அதாவது அவர்களுடைய தகமை, அவர்களுடைய வயது ஒரு வாலிபத்தை அண்டுகின்ற பொழுது நிச்சயமாக அது தானாக மாறும். அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நானும் இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து பழகும். வணக்கம் லங்காஃபர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு கருத்தோடு அல்லது ஒரு பகிர்வு, ஒரு உளவியலான கருத்தோடு நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கோம். காரணம், நான் பேசுகின்ற பொழுது, பலரோடு பழகுகின்ற பொழுது இந்த கருத்து பகிரப்படுகிறது. இதனால் பல பிரச்சனைகள், சிறு பிரச்சனை அல்ல, சிறு செடியிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது குழந்தை வளர்ப்பு, குழந்தையை தண்டிப்பது. இந்த குழந்தை வளர்ப்பு என்பது கிட்டத்தட்ட 75% மேற்பட்டு தாயோடு தான் இந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 18 வயதை தாண்டுகின்ற பொழுது பெண் குழந்தைகளாக இருந்தால் தொடர்ந்து தாயோடு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், கேள்விகள், விடைகள் போய்கொண்டிருக்கிறது. அந்த வளர்ப்பு அப்படி செல்கிறது. மகன்கள், அதாவது ஆண் பிள்ளைகள் மகன்களாக இருந்தால் அந்த 18 வயதுக்கு பிறகு அல்லது ஒரு வளர்ந்து விருத்தறிகின்ற வயது பிற்பாடு தந்தையோடு சேர்ந்து இருக்கிறார்கள், இல்லை நண்பர்களோடு அல்லது உறவினர்களோடு. நாங்கள் இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது சிறு வயதிலே குழந்தைகளை தண்டிப்பது, அதாவது சிறிய சிறிய பிள்ளைகளுக்கு படிப்பில் அக்கறை செலுத்தாததற்கு, எடுக்கின்ற பொருளை எடுத்த இடத்தில் வைக்காததற்கு, சுத்தமாக இல்லை, இப்படி பல விடயங்களை பிள்ளைகளிலே சொல்லி நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். சிறு வயதிலே சொல்லி அவர்களுக்கு விளக்கத்தை கூறி அதுக்கான காரணத்தை கூறி நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று கூற, இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சில பிள்ளைகள் தவறுகள் விடுகிறார்கள். அது அவர்களுடைய எனர்ஜி அல்லது அவர்களுடைய வித்து தொடர், அப்பா, அப்பாவுடைய அப்பா, அம்மா, அம்மாவுடைய அம்மா, அப்படியானவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை நாங்கள் எடுத்த எடுப்பிலே மாற்றம் செய்ய முடியாது. அது ஒரு வித்து தொடராக, அதாவது ஒரு தாத்தா, ஒரு அப்பாவை போல் முடி பிள்ளைக்கு இருக்கிறது, ஒரு அப்பாவை போல் கைவிரல் இருக்கிறது, அப்பாவை போல் நிறம் இருக்கிறது, அப்பாவை போல் மூக்கு இருக்கிறது. இப்படி பழக்க வழக்கங்களும் அப்பா அம்மாவை சார்ந்து வருவது அது சாதாரணமான விடயமாக இருக்கு. அது பரம்பரையாக வித்து தொடராக அது கடத்தப்படுகின்ற விடயம். ஆம், அதே வழியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு 7-8 பிள்ளைகள் அல்லது 5 பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருப்பார்களாக இருந்தால் சிலர் ஒரே மாதிரி இருப்பார்கள், சிலர் சிலர் வளமைக்கு மாறாக, அதாவது ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமாக இருப்பார்கள். அந்த அனைத்து விடயங்களும் பழக்க வழக்கங்களும் வித்து தொடரோடு கடத்தப்படுகின்ற விடயம். இருந்தாலும் கூட குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கூர்ப்பு ரீதியாக அல்லது படிப்படியாக உலகம் மாறுகின்ற பொழுது அவனுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றியிருக்கிறான் என்பது நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது பயிற்சி. அந்த பயிற்சி அது சில பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது, சில பிள்ளைகளுக்கு தேவையே இல்லை. அவர்களாகவே திருந்தி நடப்பார்கள், அவர்களாகவே அந்த இது கூறுகின்ற விடயத்தை கிரகித்து செய்வார்கள். கூறுகின்ற விடயத்தை சில பேர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இருந்தாலும் கூட சிறு வயதிலே நாங்கள் அவர்களை அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, அப்படி செய், இப்படி செய் என்று அடித்து துன்புறுத்தி தண்டனை, அதாவது அடியாத பிள்ளை படியாது என்றால் படிப்பை மாத்திரமல்ல, அடியாத பிள்ளை படியாது. படியாது என்றால் மடியாது. படியாது என்றால் அமைதியாகாது அல்லது ஓய்வாக இருக்காது, திருந்தாது என்ற அர்த்தத்தில் தான் அது அந்த பழமொழி கூறப்பட்டிருக்கிறது. அடியாத பிள்ளை படியாது என்பது ஒரு தவறான பழமொழி. அதாவது அடிப்பது, அடி என்பது அடி அல்ல, தண்டனை. தண்டனை பலவிதமாக இருக்கிறது. அடித்துத்தான், விரட்டித்தான், அல்லது சூடு போட்டுத்தான், அல்லது குட்டித்தான், அல்லது பேசி திட்டித்தான் நாங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. சில வேளைகளில் ஒரு பிள்ளை தவறை செய்கிறார் இருந்தால் அவருக்கு அம்மா மீது அதிக விருப்பமாக இல்லை, அம்மா ஒரு மணித்தியாலம் பேசாமல் இருந்தாலே போதும், அது பெரிய தண்டனை. அதுக்கு பிற்பாடு அம்மா பேச வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளை மெல்ல மெல்ல மாற்றிக்கொள்ளும். அதைவிட சில பிள்ளைகள் நீங்கள் எதனை எப்படி செய்தாலும் நாய் வாலை நிமித்த முடியாது என்பதைப் போல் அவர்கள் வித்து தொடரில் வருகின்ற அந்த பழக்க வழக்கம் இருக்கத்தான் செய்யும். சிறிய நீங்கள் 10 தரம் 100 தரம் கூட சொல்ல வேண்டி இருக்கும். அது நீங்கள் அடித்தாலும் அதனை கேட்டு நடக்கின்ற
முறைமை அந்த பிள்ளை ஒழுகாது. இருந்தாலும் கூட நீங்கள் அடிக்கின்ற பொழுது, அடித்து துன்புறுத்தி மிரட்டுகின்ற பொழுது அந்த பிள்ளை தன்னை அறியாமல் செய்கின்ற தவறுகளை தான் அறிந்தல்ல, தன்னை அறியாமல் செய்கின்ற அந்த தவறை மறைக்க பார்க்கும். மறைக்கின்ற பொழுது பல மறைப்புகளை செய்கின்ற பொழுது அது ஒரு குற்றவாளியாக ஜெயிலிலே இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லது ஒரு 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 போதை வஸ்துக்கு அடிமையாகி இப்படியான அளவிற்கும் கொண்டு போய்விடும். அதன் காரணத்தினால் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை எடுத்து அந்த பிள்ளையினுடைய மனநிலைக்கு ஏற்ப, அந்த பிள்ளையினுடைய மென்டாலிட்டி அந்த மனநிலைக்கு ஏற்ப, அந்த வயதுக்கு ஏற்ப புரியக்கூடியவாறு அமைதியாக இருந்து ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சொன்னால் அந்த பிள்ளை மாற்றிக்கொள்ளுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அந்த மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் பேசி திட்டி மற்றவர் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை அமைதியாக இருக்கிறது, நல்லாக படிக்கிறது, அது சில வழிகள் 6ஆம் வகுப்பு வரைக்கும் அமைதியாக இருக்கு, நல்லா படிக்கும், நன்றாக படிக்கும். 7ஆம் வகுப்பில் அது கோட்டை விட்டுவிடும். நாங்கள் பார்த்து வந்த விடயம் இவை அனைத்தும். அந்த வகையிலே பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி மிரட்டி நாங்கள் செய்கின்ற பொழுது அவர்களை அதாவது ஒரு மன அழுத்தம் உள்ள ஒருவருக்கு அலோபதி, அதாவது அந்த கெமிக்கல் மருந்து என்று கூறப்படுற அலோபதி வைத்தியத்தினூடாக குளிசைகளை கொடுத்து நாங்கள் அந்த மனநோயை அடக்கி வைப்பதும், அதன் பிற்பாடு அந்த குளிசையினுடைய பவர் குறைந்ததன் பிற்பாடு அந்த மனநோயில் உள்ளவர்கள் மீண்டும் அந்த கிளர்ந்தெழுந்த பழைய நிலைமைக்கு வருவது போலத்தான் அந்த அடித்து துன்புறுத்துவது. ஆனால் அது செல்லுபடியாகாது. இருந்தாலும் அவர்களுடைய போக்கிலே போய் அவர்கள் விரும்புகின்ற படிப்பு, அப்படி பல விடயங்களை நாங்கள் அமைதியாக மெதுவாக கூறிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் திட்டி அவர்களுக்கு அடிப்பது பொறுமை இல்லை. எமக்கு பொறுமை இல்லை. எமக்கு பொறுமை இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அமைதியாக அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை தண்டிக்காமல் தண்டிக்கலாம். அதாவது தண்டிக்கலாம். அந்த வகையிலே எங்களுக்கு பொறுமை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் ஆத்திரத்தில் கோபத்தில் இருக்கின்ற பொழுது, வேலைப்பளுவில் இருக்கின்ற பொழுது, கடன் தொல்லையில் இருக்கின்ற பொழுது பிள்ளையை கடுமையாக திருத்த பூர்வமாக இருந்தால் எங்களுடைய ஆத்திரங்கள், கோபங்கள், பிற இடத்திலே நடந்த கோபங்கள் இவை அனைத்தையும் பிள்ளையிலே நாங்கள் தீர்க்கின்ற அளவிற்கு நாங்கள் போகின்றோம். இதை பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். கண்ட பாட்டிலே தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் சாத்து ரத்தம் கூட வரும். சில வேளை கன்னத்தில், முதுகில், காலில் கூட கையடையாளம் இருக்கும். அவ்வளவு தூரம். ஆனால் ஒரு மணித்தியாலத்தின் பிற்பாடு குழந்தையை அணைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் செய்தது தவறு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். அப்ப இது எப்படி? பிள்ளையில் குற்றமில்லை. எங்களுடைய மனநிலைமை நன்றாக இருக்கும் பொழுது பிள்ளையை திருத்த வேண்டும். பிள்ளையை திருத்துவதோ, யாரை திருத்துவதோ, விமர்சிப்பதோ எதுவாக இருந்தாலும் இன்று நாங்கள் ஒரு தவறை கண்டுவிட்டோம், அதை தட்டி கேட்க வேண்டும் அல்லது அதை எடுத்து கூற வேண்டும், அதனை எப்படியாவது கூறி அதனை திருத்த வேண்டுமாக இருந்தால் உடனடியாக செய்யக்கூடாது, அன்றும் செய்யக்கூடாது. அடுத்த நாள் ஒரு நாள் ஓய்வாக விட்டு அந்த அந்த பிரச்சனையை கையோட விட்டுட்டு நீங்க அடுத்த நாள் அதனை பற்றி யோசித்து செய்யலாமா இல்லையா என்றால் 99% விடயம் செய்ய தேவையில்லை, வேறு வழி செய்யலாம், இன்னொரு தடவை நாங்கள் மன்னிப்பு கொடுக்கலாம், இன்னொரு தடவை பொறுக்கலாம் என்ற பதில்தான் வரும். செய்து பாருங்கள் தெரியும். ஆம், இது நாங்கள் பிற இடங்களிலே, சில இடங்களிலே, சில குடும்பங்களிலே கண்ட, ஏன் எங்களுடைய குடும்பங்கள் கூட நாங்கள் பார்த்த கண்ட பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் பிள்ளைகளை தண்டியுங்கள், தண்டிப்பது போல தண்டியுங்கள். அவர்கள் தப்புக்களை மறைப்பது போல தண்டிக்காதீர்கள். ஏதாவது தவறு செய்தால் சரி, குழந்தைகள் செய்கிற தவறு தான், இனிமேல் செய்யாத என்றால் அடுத்த முறை செய்யும் பொழுது பிள்ளை வந்து கூறும், இப்படி நான் செய்து விட்டேன் 2ஆம் தடவை, சரி 2ஆம் தடவை மன்னிச்சு, 3ஆம் தடவை. இப்போ பெரிய கொலையா செய்கிறார்கள், கற்பழிப்பா செய்கிறார்கள், அல்லது களவா எடுக்கிறார்கள் இல்லையே. சிறிய சிறிய தவறுகள், சிறிய சிறிய விடயங்களில் தான் அந்த அக்கறை இனம் இருக்கிறது. அவர்கள் மெச்சூரிட்டி, அதாவது அவர்களுடைய தகமை, அவர்களுடைய வயது ஒரு வாலிபத்தை அண்டுகின்ற பொழுது நிச்சயமாக அது தானாக மாறும். அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நானும் இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து பழகும். அதற்காக தண்டிக்காமல் இருக்கக்கூடாது. தண்டிக்கத்தான் ஒரு செடியை வளர்க்கின்ற பொழுது சுற்றி வர நாங்கள் இருக்கின்ற புல் பூண்டு செடிகளை பிடுங்கி நாங்கள் அதற்கு இடைவெளி விட்டு அது வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக அந்த செடியை பிடுங்கி உலுப்பி விட்டு திருப்பி நாட்டுவோமாக இருந்தால் செடிதான் பட்டுப்போமே தவிர அது சரியாக முளைக்காது. அல்லது மீள நாட்டுகின்ற பொழுது குருத்து வருவதற்கு, அந்த வேறு ஒன்றுவதற்கு பல நாட்கள் பிடிக்கும். இதற்போலதான் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் நாங்கள் ஒரு விதையை போட்டு எப்படி பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து வளர்க்கின்றோமோ அதே போல நாங்கள்
உதாரணத்துக்கு பூச்சிகள் வருவதாக இருந்தால் நாங்கள் கிருமிநாசினி தெளிக்கின்றோம். அதற்கேற்ற கிருமிநாசினி, அதற்கேற்ற அளவில், அதற்கேற்ற நேரங்களில், அதற்கேற்ற கலவையில் இதே போலத்தான் பிள்ளை வளர்ப்பும். நன்றி, வணக்கம். இலங்கையில் லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.